ஹலோ வியூவர்ஸ், இப்போ நான் பாத்திரம் ஃபுல்லாக இதில் போட்டிருக்கேன். இந்த ஜிங்கில் பாத்திரம் ஃபுல்லாக போட்டிருக்கேன். இதில் வந்து மோஸ்ட்லி பாத்திரம் என்னென்னா நான்வெஜ் பாத்திரம் தான். அதாவது மீன் குழம்பு சாப்பிட்ட பிளேட்டு, முட்டை ஆம்லேட் பண்ண தோசைக்கட்டு, அதுக்கப்புறமா எல்லாமே நான்வெஜ் பாத்திரம் தான். இந்த நான்வெஜ் பாத்திரத்தில் நம்ம கழுவும் போது அந்த நான்வெஜ் ஸ்மெல் எப்படியா இருந்தாலும் இருக்கும். முட்டை ஸ்மெல்லாம் போகவே போகாது, மீன் ஸ்மெல்லும் போகவே போகாது. அந்த மீன் ஸ்மெல் போகணும், முட்டை ஸ்மெல் போகணும். நம்ம பாத்திரம் என்ன கழுவினாலும் அந்த மீன் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். அந்த மீன் ஸ்மெல்லு, முட்டை ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, நான்வெஜ் பாத்திரத்தை, நான் இதெல்லாம் நான்வெஜ் பாத்திரம், அதனால் அந்த சாப்பிட்ட தட்டு அதை தனியாக வச்சுருக்கேன். வெஜ்ஜு பாத்திரம், அதாவது நம்ம கிளாஸ், குக்கர், இந்த மாதிரி நம்ம நான்வெஜ் யூஸ் பண்ணாத பாத்திரத்தெலாம் நான் தனியாக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வந்து நான்வெஜ் யூஸ் பண்ணாத பாத்திரத்தை நான் வந்து வாஷ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறமா நான்வெஜ் யூஸ் பண்ண பாத்திரத்தை இந்த புளி வச்சு தேய்ச்சிக்க போகிறேன். இந்த புளி என்னதுன்னா, நான் வந்து நேற்று மீன் குழம்பு பண்ணேன். அந்த மீன் குழம்புல மீந்த புளி, இதை வந்து நம்ம ரசம் வைக்க வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஆனால் இது இப்போதைக்கு எனக்கு வந்து மீன் வாடை, முட்டை வாடைலாம் போனேன். ஏன்னா ஆம்லேட்லாம் பண்ணி சாப்பிட்டோம். இப்போ இதை கழுவிட்டு நான்வெஜ் பாத்திரத்தை தொடும்போது வெஜ்ஜு பாத்திரமும் ஸ்மெல்லு வந்துடும். அதனால் பாத்திரத்தை முதல்ல தனித்தனியாக கழுவிட்டு இந்த நான்வெஜ் பாத்திரத்தை கழுவும்போது புளி வச்சு தேய்க்க போகிறேன். புளி வச்சு தேய்க்கும் போது நான்வெஜ் வாடை ஃபுல்லாக போயிடும். அந்த சோப்பு ஸ்க்ரப்பரில் கூட நான்வெஜ் வாடை வரவே வராது. அதனால தான் நான் அந்த புளியை வச்சுருக்கேன். இப்போ இந்த புளியை ஃபுல்லாக நான்வெஜ் பாத்திரத்தில், நம்ம யூஸ் பண்ண பாத்திரத்தில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா விம்பார் போட்டு நான் தேய்ச்சிக்க போகிறேன். இன்றைக்கி பாத்திரம் கழுவுற டிப்ஸு இதுதான். இப்போ இந்த பால் பாத்திரம் வந்து கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் நான் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டேன். எப்போயுமே பால் பாத்திரம், இந்த தீஞ்சு போன பாத்திரம், பால்லாம் தீஞ்சிருக்கும், அந்த பாத்திரத்தெலாம் ஒரு நாள் 2 நாள் நல்லா தண்ணியிலே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சாலே சரியாயிடும். அதனால் இந்த பால் பாத்திரத்தை நான் நல்லா தண்ணி போட்டு ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம தேய்க்கும் போது ஈஸியாக வந்துடுச்சு. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிலாம் தேய்க்கவே தேவையில்லை. சும்மா அப்படி தேய்ச்சாலுமே போதும், எல்லாம் அப்படியே அந்த அழுக்கெல்லாம் வந்துடுச்சு. அது மாதிரி நம்ம குக்கர்லாம் கூட தண்ணி போட்டு ஊற வச்சிடணும். அப்போ அந்த ஒட்டி இருந்த சாதம்லாம் கூட, சாப்பாடு ரைஸ்லாம் ஒட்டிகிட்ருக்கோம், அதெல்லாம் ஈஸியாக வந்துடும். அந்த மாதிரி நம்ம வேலைகளை வந்து சிம்பிளாக ஆக்கிக்கிடணும். அதே டைமில் கொஞ்சம் க்ளீனாகவும் பண்ணணும். அப்போ வந்து பொருளும் நல்லா க்ளீனாகும், வேலையும் ரொம்ப சிம்பிளாக முடியும். நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை செய்யறதில்ல. இதை பாருங்கள், இதில் வந்து இந்த பால் எவ்வளோ ஃபுல்லாக இருந்தது, பால் ஏடெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. அது இப்போ நான் கழுவுன பிறகு பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக போயிடுச்சு. ஒரே நாள் ஊற வச்சிடணும். அது நமக்கு இடம்லாம் ஜிங்குக்கு கீழே கூட தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கிடலாம். இப்போ இது ஈஸியாக நான் கழுவிட்டேன். அந்த மாதிரி பாத்திரமும் ஈஸியாக நம்ம கழுவி முடிச்சா நமக்கு வேலை வந்து சுலபமாக முடியும். இப்போ நான்வெஜ் யூஸ் பண்ண பாத்திரத்தையும் சாதா பாத்திரத்தையும் நான் கழுவி வச்சிட்டேன். இப்போ இப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம அதில் உடனே இந்த பாத்திரத்தெலாம் அந்தந்த இடத்துல செட் பண்ணி வச்சுட்டா நமக்கு சமையல் பண்ண வசதியாக இருக்கும். அப்போ நம்ம ரிலாக்ஸாக ஃப்ரீயாக நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பை யூஸ் பண்ணிக்கிடலாம். நான் இப்போ இதெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு நான் வந்து பச்சை மிளகா ரசம் பண்ண போகிறேன். நேற்று உள்ள மீன் குழம்பு இருக்குது, அதனால அந்த மீன் குழம்புக்கு நான் வந்து பச்சை மிளகா ரசம் வைக்க போகிறேன். இப்போ சாப்பாடுக்கு வந்து ஒயிட் ரைஸ் செய்யறதுக்கு வந்து குக்கரில் வந்து அரிசி ஊற வச்சுக்க போகிறேன். டைம் நம்மளுக்கு நல்லா சேவ் ஆகணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், ரிலாக்ஸாக இருக்கணும், வீட்டில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும்னு சொன்னால், வெளியில் வந்து அர்ஜென்ட் ஒர்க் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடியே மீன் குழம்போ, கருவாட்டு குழம்போ, நான்வெஜ் சாப்பிடாதவங்க காரக்குழம்போ, வத்த குழம்போ, புளி தக்காளி தொக்கு, இந்த மாதிரி எதனா ஒன்று செய்து வச்சிட்டேன். நான் நம்மளுக்கு லஞ்சுக்கு ஈஸியாக இருக்கும். மறுநாளைக்கு நம்ம ரிலாக்ஸாகவே இருக்கலாம், வேலை சீக்கிரமாக முடியும். அந்த மாதிரி ரொம்ப பிஸியாக இருக்கிறவங்களும் ஒரு நாளைக்கு முன்னாடியே நல்லா கெட்டு போகாத குழம்பாக பார்த்து, நான்வெஜ் சாப்பிட்றவங்க நான்வெஜ் குழம்பு மாதிரி மீன், கருவாடு அந்த மாதிரி செய்து வச்சிடலாம். அப்படி வீட்டில் ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறவங்க கூட டைமை சேமிக்கணும்னு நினைக்கிறவங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும்னு நினச்சா நம்ம வந்து
நான்வெஜ் குழம்பு செய்து வச்சுட்டா மறுநாளைக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ நான் வெறும் ரசமே வச்சிட்டாலே போதும். நான்வெஜ் குழம்பு மீன் குழம்பு இருக்குது, அதனால் ரசம் வச்சுட்டாலே போதும். ஒயிட் ரைஸ் பண்ணிட்டா போதும், முட்டை நமக்கு தொட்டுக்கலாம். அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் எனக்கு வந்து டைம் சேவ் ஆகுது. நான் ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுக்கலாம். வேறு எதுனா வேலைகள் இருந்தாலும் பார்க்கலாம். நான்வெஜ் சாப்பிடாதவங்க வத்த குழம்பு பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக வத்த குழம்போ பூண்டு குழம்போ காரக்குழம்போ இல்லை தக்காளி ஊறுகாய் மாதிரி தக்காளி தொக்கு, புதினா சட்னி, புதினா ஊறுகாய் அந்த மாதிரி எதுனா செய்து வச்சுக்கிட்டேன்னா மறுநாளைக்கு நம்மளுக்கு இந்த சாப்பாடு அந்த லஞ்சுக்கோ இல்லை டிஃபனுக்கோ எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அப்போ நம்மளுக்கு டைம் வந்து சேவ் ஆகும். இப்படியே நான் பேசிக்கிட்டே மாவும் போட்டேன். கிச்சனில் மாவு போட்டு கவுண்டர் டாப்பும் க்ளீன் பண்ணி பாத்திரத்தையும் எடுத்து அடுக்கி வச்சுட்டு ஒயிட் ரைஸ்க்கு அரிசி ஊற போட்டேன், ரசத்துக்கு புளி ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ பச்சை மிளகாய் ரசம் வந்து எப்படி வைக்கலான்றத நான் வந்து இப்போ செய்யறதை பாருங்கள். தேவையான பொருட்கள்: பச்சை மிளகாய் ரசத்துக்கு புளி ஊற வச்சது. ஊற வச்சுக்கிட்டா சமையல் சீக்கிரமாகும். 2 பச்சை மிளகாய், எனக்கு காரம் இவ்வளோ போதும், அதனால் நான் 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதோ இப்படி இப்போ இப்படி கட் பண்ணி வச்சு தான் நம்ம பச்சை மிளகாய் ரசம் வைக்க போகிறோம். கையிலே கட் பண்ணிட்டேன். உடனே கையை வாஷ் பண்ணிடணும். நம்ம தெரியாமல் கண்ணில் நம்மளோட முகத்தில் பட்டுச்சுனாலுமே எரியும். அதனால் கையை நான் வாஷ் பண்ணிக்கிடுறேன். பச்சை மிளகாய் நான் அரைஞ்சி வச்சுட்டேன். இனிமேல் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் நம்ம எப்பவும் ரசத்துக்கு என்னென்ன போடுவோம் அதே தான் போட்டுக்க போகிறேன். மிளகு, கொஞ்சம் சீரகம், பூண்டு, மிளகு, சீரகம், பூண்டு. இந்த பிகினர்ஸ்க்கெல்லாம் மிளகு சீரகம்னா எப்படி இருக்குன்னே தெரியாது. புதுசாக சமையல் பண்ணுற பசங்களுக்கு, குட்டி பசங்களுக்கெல்லாம் மிளகு சீரகம்னா என்னன்னு எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால் நான் வீடியோவில் காட்டுறேன். இந்த கருப்பாக இருக்கிறது மிளகு, இந்த குட்டியாக நெல் மாதிரி இருக்கும் பாருங்கள், இது வந்து சீரகம், இதுதான் சீரகம். இப்போ மிளகு, சீரகம், பூண்டு 3 போட்டுக்கிட்டேன். தக்காளி நமக்கு தேவைன்னா தக்காளி போட்டுக்கிடலாம், தக்காளி இல்லாமலும் வைக்கலாம். நான் வந்து தக்காளி போட்டுக்கிடுறேன், ஒரு தக்காளி. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கண்டிப்பாக போட்டாகணும். கருவேப்பிலை அவ்வளோ நல்லது நம்மளுக்கு. முடி நல்லா கருமை நிறமாக ஆகும், உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, ரொம்ப நல்லது கருவேப்பிலை. அதனால் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிடுறேன். அடுத்தது நான் கொத்தமல்லி தழையும் போட்டு அரைச்சிக்கிடுறேன். அந்த வாசனையே சூப்பராக இருக்கும். நான் கொத்தமல்லி தழையை மிளகு சீரகத்தோடையே போட்டு அரைச்சிக்கிடுறேன். நம்ம கொத்தமல்லி தழை போடவே தேவையில்லை, இதை அரைச்சால் போதும். கொத்தமல்லி தழையும் நான் போட்டுக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் நான் மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நான் மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிக்க போகிறேன். இதை பாருங்கள் எவ்வளோ நல்லா அரைச்சிக்கிட்டேன். இப்போ நம்ம பச்சை மிளகாய் ரசம் எப்படி வைக்கலான்றத பார்ப்போம். நான் ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். அடுப்பில் கடாய் வச்சுக்கிறேன். அடுப்பு பற்ற வச்சுக்கிடலாம். சூடாகட்டும் கடாய் சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து கம்மியாக யூஸ் பண்ணால் நல்லது தான் ரசத்துக்கெலாம், ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் சூடாகட்டும். அதுக்குள்ளே நான் கடுகு எடுத்துகிட்டு வந்து போடுறேன். கடுகு பொடிட்டோம். நான் இதுக்கு காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணல. வெந்தயம், காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணலன்னா நான் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறேன். அதனால் ரொம்ப காரமாயிட்டேன், அதனால் காஞ்ச மிளகாய் நான் யூஸ் பண்ணல. இப்போ கடுகு பொடியுது.
கடுகு பொடியுது, வெந்தயமும் பொடியுது. கொஞ்சமாக நான் வந்து கொத்தமல்லி பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். இப்போ நான் அரைச்சி எடுத்ததெல்லாம் இதில் போட்டுக்கிறேன். மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி அரைச்சி வச்ச எல்லாத்தையும் நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு கொஞ்சம் கல் உப்பு இல்லைன்னா தூள் உப்பு ஏதோ உப்பு போட்டு இதை வதக்கிக்கிறேன். நல்லா வதக்கணும். கொஞ்சம் வந்து நான் என்கிட்ட கல் உப்பு காலி ஆயிடுச்சு, அதனால் நான் வந்து சால்ட்டு போட்டுக்கிறேன். சால்ட்டு போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கிறேன். இது வதக்கிறதுக்குள்ளே நான் எடுத்த பொருளெல்லாம் கரெக்டாக இந்த டப்பாவெல்லாம் அங்கேயும் நான் வச்சிடுறேன். அப்போ நமக்கு இடம் சுத்தமாகும். அதுக்குள்ளே நான் புளியை கரைச்சி இந்த மிக்ஸி ஜார்லேயே ஊற்றி வச்சுக்கிடுறேன். அடுத்தடுத்து இந்த மாதிரி வேலைகள் செய்யும்போது நமக்கு கிச்சன் வேலைலாம் சுலபமாக இருக்கும். சமையல் வேலைலாம் எல்லா பாத்திரத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு பொறுமையாக செய்யும்போது வேலையாகவே இருக்கும், வேலை முடிஞ்ச மாதிரியே இருக்காது. இப்போ நான் அது ஆகிறதுக்குள்ளே புளியை கரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுருவேன். பாத்திரத்தை கழுவி வச்சுருவேன், புளி பாத்திரத்தெல்லாம். இந்த தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கல, அதெல்லாம் மிக்ஸி ஃப்ரிட்ஜில் எது எண்ணெய் வைக்கணுமோ அங்கே வச்சுட்டும் போது இடம் நீட்டாகிடும். பாருங்கள், அதுக்குள்ளே இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் கொஞ்சமாக நான் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் பச்சை மிளகா போட்டுக்கிறேன். இது வந்து காஞ்ச மிளகா போடல, பச்சை மிளகா தான் போட போகிறேன். அப்படியே கட் பண்ணி வச்சுட்டு பச்சை மிளகா போட்டுக்கிறேன். இதோட கொஞ்சமாக நான் ரசப்பொடி போட்டுக்கிறேன். ரசப்பொடி ஆப்ஷனல் தான், போட்டால் போடலாம், இல்லைன்னா விட்டுடலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. என்கிட்ட இருக்கனால போடுறது, இல்லைன்னா நான் போட மாட்டேன். இப்போ பச்சை மிளகா ரசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரிலேஷன்லாம் வரும்போது இந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா ரசம்லாம் செய்து கொடுத்து பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டுன்னு சொல்லி உங்கள் ரசத்தை பாராட்டிட்டு போவாங்க. அதெல்லாம் சாப்பிட்லாம். இந்த பச்சை மிளகா இதை போடுறதுனால காரமே இறங்காது. பயமே இல்லை, இவ்வளோ பச்சை மிளகா போடுறமே காரமாக இருக்கணும் அப்படிலாம் நினைக்கவே தேவையில்லை. இது நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயிலே. இப்போ நான் புளியை ஊற்றிக்கிறேன். இப்போ இது வந்து கொதிக்க விட தேவையில்லை, அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன். நான் புளிப்பு இப்போல்லாம் பார்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு இப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து கொதிக்கணும் அப்படின்னா தேவையில்லை. கொத்தமல்லி தழை போடணுன்னா போட்டுக்கலாம். இப்போ அரைச்சதுலேயே இருக்குது. செம்ம டேஸ்ட். உப்பு மட்டும் கம்மி. அப்பா செம்ம டேஸ்ட்டுப்பா, சூப்பர். இப்போ இதில் நான் கொத்தமல்லி தழை இருக்குது அதனால் போட்டுக்கிறேன். கொத்தமல்லி தழை இல்லைன்னா விட்டுடலாம், ஒன்றும் போடணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம அரைச்சிட்டோம், அதனால் ஒன்றும் இல்லை. நான் வந்து ஒரு 2-3 கொத்தமல்லி தழை வாஷ் பண்ணிவிட்டு, எல்லாத்தையுமே நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணால் நல்லது. இப்போ நான் இப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இன்றைக்கி லன்ச் வந்து ஒயிட் ரைஸ், பச்சை மிளகா ரசம், நேற்று உள்ள மீன் குழம்பு, சட்டியில் இருக்க மீன் குழம்பு, இதெல்லாம் போட்டு தான் இன்றைக்கி சாப்பிட்ற வேலையே லஞ்சு. இப்போ ரசம் வந்து கொதிக்க தேவையில்லை, நான் இப்படியே வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிறேன். சுவையான பச்சை மிளகா ரசம் தயாராகிடுச்சு. கடாயையும் கொஞ்சம் கழுவி இதில் போட்டுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா முட்டை வறுவல் பண்ண போகிறேன். முட்டையை வறுத்துக்க போகிறேன். அதுக்கு இந்த கடாயிலே நான் இது பண்ணிடுறேன், முட்டையை வேக வச்சுக்கிறேன். 2 முட்டை தான் இருக்குது, அதனால் 2 முட்டையை நான் வேக போட்டுக்கிறேன். கொஞ்சமாக சால்ட்டு போட்டேன்னா முட்டை உரிக்கிறதுக்கு ஈஸியாக வரும், அதனால் உப்பு போட்டு முட்டையை நான் வேக வச்சுக்கிறேன். இந்த ரசம் ஆயிடுச்சு, பச்சை மிளகா ரசம், ஒயிட் ரைஸ் ஆக போகுது. இப்போ சமையல் வந்து ஈஸியாக நான் முடிச்சிட்டேன். இன்னொரு அடுப்பில் சாப்பாடு வச்சிட்டேன்னா சமையல் 1/2 hourலே முடிச்சிடலாம். நம்ம நினைச்சலாம் 1 hourலே முடிச்சிடலாம். எது செய்தாலும் சாப்பாடை வந்து நல்லா மூடி வச்சிடணும். சாதம் பண்ணாலும் குழம்பு பண்ணாலும் கிச்சனில் வந்து சாப்பாடு வந்து திறந்தே இருக்கக்கூடாது, மூடி தான் வைக்கணும். கம்பல்சரி மூடி தான் வச்சிடணும். இங்கே தானே போயிட்டு வருவோம், திறந்துருக்கட்டும் அப்புறம் மூடிக்கலாம்னு நினைக்கவே கூடாது.
இப்போ ஒயிட் ரைஸும் ஆகிடுச்சு. சமையல் குக்கரில் வைக்க போகிறேன். முட்டை வேகிறதுக்குள்ளே ஒயிட் ரைஸ் ஆகிடும். இனிமேல் முட்டையை வறுக்கிற வேலை தான். ரசத்துக்கு முட்டை வறுவல் நல்லாயிருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி வறுக்கிறேன்றதை பாருங்கள். முட்டை முதல்ல வேகட்டும், சாப்பாடு ஆகட்டும், முட்டை வேகட்டும். கையோட கிச்சன்லேயே க்ளீன் பண்ணி வச்சு தான் நம்ம கிச்சன் விட்டு வெளியே போகணும். தண்ணி நான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன், ஏன்னா நல்லா அரிசி ஊறின அரிசி தான், அதனால் தண்ணி வந்து நான் கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒயிட் ரைஸும் ஆகிடுச்சு. எப்போவுமே காலமே ஏஞ்ச உடனே மோட்டார் ஃபில்டர் போடுறவங்க மோட்டார் தண்ணி நிறுத்திக்கிடணும் தொட்டிக்கு. ஏன்னா திடீர்னு கரண்ட் எப்போ வேணாலும் ஆஃப் ஆகலாம். அதனால் காலமே ஏஞ்சோடனே மோட்டார் போட்டு தண்ணி நிரப்பிடணும் தொட்டியில். அதுக்கப்புறமா ஃபில்டர் போட்டு தண்ணி நிரப்பி வச்சுக்கிடணும். அதுக்கப்புறமா அரைக்கிற வேண்டிய பொருட்கள் எல்லாம் அரைச்சி வச்சிடணும். என்ன தான் இன்வெர்ட்ரு இருந்தாலும் கரண்ட்டில் வந்து அரைக்கிறது தான் ரொம்ப நல்லது. இன்வெர்ட்ரு வந்து இதில் அரைக்க முடியாது. அரைச்சி வைக்கிறதெல்லாம் அரைச்சி வச்சுக்கிடணும். முட்டை வேகட்டும். அதுக்குள்ளே நான் பாத்திரத்தெல்லாம் சின்ன சின்ன பாத்திரங்கள்லாம் கிடக்கு, அதெல்லாம் நான் கழுவி வச்சிடுறேன். இப்போ என்னுடைய கவுண்டர் டாப் நல்லா நீட் அண்ட் க்ளீன் அண்ட் நீட்டாகிடுச்சு. எல்லாமே நீட்டாகிடுச்சு. இதெல்லாம் நம்ம வேலைகளை முடிக்கும்போது நம்மளுக்கே வீடு சுத்தமாக இருக்கும், நம்மளுக்கே மைண்டு நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். அதனால தான் முடிக்கணும்னு சொல்லுவாங்க. முட்டை வேகட்டும். பண்ணும்போது அடுப்பு வந்து ஸ்டவ் அடுப்பு வந்து கேஸ் ஸ்டவ் அடுப்பு சூடாக இருக்கும். அப்போ சூடாக இருக்கும்போது கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி தொடச்சிட்டோன்னா கேஸ் ஸ்டவ் பாருங்கள், இந்த குக்கர்லேருந்து தண்ணி லீக் ஆகுது பாருங்கள், அந்த தண்ணியை வச்சு நம்ம இப்படி தொடச்சிட்டோன்னு வச்சிங்களேன், கேஸ் ஸ்டவ் பாருங்கள் என்ன பளிச்சுன்னு நல்லா சுத்தமாகிடும். நல்லா சூடாக இருக்கும்போதே ஸ்டவ்வை கையோடு தொடச்சிடணும். அப்போ நம்மளுக்கு கிச்சன் வந்து ஓரளவு நல்லா நீட்டாக இருக்கும். கவுண்டர் டாப் வந்து ரொம்ப க்ளீன் பண்ணிட்டேன். இனிமேல் முட்டை மட்டும்தான் வறுக்கணும். ஒயிட் ரைஸ் கூட ஆயிடுச்சு. முட்டை வறுத்துட்டேன்னா வேலை முடிஞ்சுது. லஞ்ச் குக்கர்லேருந்து அப்படியே தண்ணி கொட்டுது, கஞ்சியெல்லாம் அப்படியே வெயிட்டு வழியாக கொட்டுது. அதை கையோடு தொடச்சிட்டோன்னா ஸ்டவ் வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். இப்போ ஸ்டவ் க்ளீன் ஆகிடுச்சு, இல்லைன்னா தண்ணி அப்படியே கொட்டிக்கிட்டு கிடக்கு. இப்போ ஸ்டவ் க்ளீன் ஆகிடுச்சு, எதிர்ச்சி. இப்போ இதை வந்து நான் உடச்சிக்கிறேன். முட்டையை உடச்சிட்டு உப்பு போட்டு வேக வச்சனால ஈஸியாக உடைக்காது பாரு, ஒரு தோல் கூட பிக்காமல் வருது பாருங்கள். அதனால தான் உப்பு போட்டு வேக வைக்கணும் எப்போயுமே முட்டையை வேக வைக்கும்போது. இப்போ இந்த கடாயிலே நான் வறுக்க போகிறேன் முட்டையை. ரசம், ஒயிட் ரைஸ், பச்சை மிளகா ரசம், மீன் குழம்பு போதும். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். 2 முட்டையை வேக உடைச்சிருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். அடுத்தது இந்த முட்டையை நான் வந்து 2ஆக கட் பண்ணிக்கிறேன். முழுசாக வைக்க போல் வைக்கிறதுல நான் இப்படி நீல வாக்கில் இப்படி கட் பண்ணிக்கிறேன். இப்படி செய்து சாப்பிடும்போது முட்டைக்குள்ள மசாலாலாம் நல்லா ஃபுல்லாக இறங்கும். அதனால் உப்பு புளிப்பெல்லாம் அதில் உப்பு காரம்லாம் நல்லா ஏறும். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம், கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து நான் பவுடர் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன், மசாலா பவுடர். என்னென்னா இப்போ இதில் வந்து ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மசாலா பவுடரில் சிக்கன் 65 மசாலா தூள், அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், 4 தூளும் 4 பவுடரும் இதில் சேர்த்து வச்சுருக்கேன். சிக்கன் 65 மசாலா தூள், தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள் அதாவது பெப்பர் பவுடர், இந்த 4ம் இதில் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சமாக சால்ட்டும் நான் கலந்து வச்சுக்கிறேன் அதில்.
ஏன்னா 4 முட்டை ஆஃப் முட்டை இருக்குல்ல, அதுக்கு கொஞ்சம் உப்பு வேணும்ல, அதனால் நான் இந்த மசாலாலேயே கலந்து வச்சுக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக. நான் கலந்து வச்ச மசாலா தூள் இருக்குது பார்த்தீங்களா, அதை இதில் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலையில் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த முட்டையை ஒன்று ஒன்றா இப்படி கமுத்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி கமுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நான் பிரட்டி போட்டுருவேன். சிம்மில் வச்சுக்கிறேன் ஸ்டவ்வை. இப்போ மசாலா வாசனையும் வராது, முட்டைக்கும் உப்பு காரம்லாம் போட்டிருக்கோம். சுவையான சிம்மில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணுவோம் முட்டையை. இப்போ இந்த மசாலா ஐட்டம், மசாலா தான் இதுக்குள்ளே போடணும் எடுத்து. ஏன்னா இந்த மிளகாத்தூளை இதுக்குள்ளே பட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ முட்டை வறுவல் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக வரட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் இருக்க மசாலாலாம் நல்லா வாசனை இந்த மசாலா வாசனை போகணும், பச்சை வாசனை அது போகிற வரைக்கும் நம்ம எக்கை இப்படி திருப்பி போட்டு வறுத்துப்போம். பாருங்கள், இப்போ சுவையான முட்டை வறுவல் கொஞ்சம் நேரம் அப்படி சிம்மில் இருக்கட்டும், பச்சை மசாலா வாசனை போகட்டும். இப்போ சுவையான முட்டை ஃப்ரை, முட்டை வறுவல். இதில் வந்து ஒயிட் ரைஸ், இதை தனியாக ஒரு கடாயில் எடுத்து வச்சுப்பேன் எப்பவுமே. அதுக்கப்புறமா நேற்று உள்ள மீன் குழம்பு, சுவையான மீன் குழம்பு. இது பச்சை மிளகா போட்டு வச்ச ரசம். இப்போ இன்றைக்கி லஞ்ச் இது தான். உங்களுக்கு இந்த லஞ்ச் பிடிச்சதுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கடாயிலே நான் இதை விட்டுருவேன். இப்போ முட்டையை தனியாக எடுத்துகிட்டு இதில் ஒயிட் ரைஸ் போட்டு விரசி சாப்பிட போகிறேன். இப்போ சாப்பாடு வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்போ தான் உதிரியாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப அப்படியே கட்டியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி உதிரியாக இருக்கும். இதை நான் மூடி வச்சுக்கிட்டேன். அடுத்தது இப்போ நான் இந்த சாப்பாடு செய்த குக்கரையும் கழுவி போட்டுக்கிட்டேன் சிங்கில். இந்த மசாலா ஐட்டம் காலி ஆயிடுச்சு, அதனால் கையோடு கழுவி வச்சுட்டேன்னா புதுசாக வாங்கி கொட்டும்போது பாத்திரத்தை இந்த பாக்ஸை கழுவ தேவையில்லை. அதனால் கையோடு இதை கழுவி வச்சுட்டேன்னா பாத்திரமும் நமக்கு ரொம்ப சேராது கழுவுறதுக்கு. முட்டை வறுவல் ஆயிடுச்சு. இது ஒன்று டேஸ்ட்டு பார்ப்போம். சூப்பர் டேஸ்ட். லஞ்சுக்கு முன்னாடி இது கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துருந்தோம்.